வணக்கம் கைஸ். 100 புஷ்அப் சேலஞ்சில் 4:21 கிரிக்கெட் விளாட்லான்ட்டு பசங்க கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி போய் அம்மா சொன்ன ஒர்க்கை முடிச்சுட்டு கிரிக்கெட்டுக்கு விளாட கிளம்பிட்டோம். நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. நம்ம தான் கொஞ்சம் லேட்டு. அப்புறம் டாஸ் வின் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேட்டிங் சூஸ் பண்ணிட்டோம். மேட்ச் எல்லாம் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன மிஸ்டேக்குன்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் விளாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னே செம்ம டயர்டு. ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் தூக்கத்தை போட்டோம். அப்புறம் ரன்னிங் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே ரன்னிங்க்கு ரெடி ஆகிட்டோம். போகும்போது வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் மட்டும் நல்லா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இன்ஜுரிஸ் வரதை தடுக்கலாம். அப்புறம் இந்த சேலஞ்ச் வீடியோ முடிஞ்சோன்னே டிப்ஸ் மாதிரி வீடியோ போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ரன்னை முடிவு பண்ணுறதே ஸ்வெட்டு தான். 1 கிலோமீட்டருக்கான ஸ்வெட்டிங் தரமாக வந்துடுச்சு. ஸோ அப்புறம் புஷ்அப்புக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட இன்றைக்கும் நம்ம 45 புஷ்அப் தான் போட்டிருக்கோம். ஏன்னா சில நாட்களாக நான் ஃபிட்னஸ் வீடியோவே போடுறதில்ல, அதனால குறைஞ்சிருச்சு. ரன்னிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே தண்ணி வந்துருச்சு. அதெல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு அப்பா வந்து ஒரு ஒர்க் சொன்னார், போய் பெட்ரோல் போட்டு வண்டியில் அப்படின்ட்டு. பெட்ரோல்லாம் போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கோட நாளை எண்டு பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.